தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். அமெரிக்காவின் இரு முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளாக 2 இந்தியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் குடியுரிமை பெறாமல் அங்கு தங்கி பணிபுரியும் வெளிநாட்டு ஊழியர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு H-1B விசா கட்டணத்தை 88 லட்சம் ரூபாயாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உயர்த்தினார். மேலும் அமெரிக்கர்களின் வேலை வாய்ப்புகளை பறிப்பதாக ட்ரம்புக்கு ஆதரவளிக்கும் குடியரசுக் கட்சியின் பிரமுகர்கள் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். அவற்றுக்கு மத்தியில் அமெரிக்காவின் முன்னணி நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளாக 2 இந்தியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்க தொலைத்தொடர்பு நிறுவனமான T-Mobile நிறுவனத்தின் CEO-வாக ஸ்ரீனிவாஸ் கோபாலன் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் நவம்பர் 1ஆம் தேதி புதிய பொறுப்பை ஏற்கிறார். IIM அகமதாபாத்தில் படித்த அவர் T-Mobile நிறுவனத்தின் சீஃப் ஆபரேட்டிங் அலுவலராக பணியாற்றி வருகிறார். அதேபோல மொலாசன் கூர்ஸ் என்ற மதுபான நிறுவனத்தின் CEO-வாக ராகுல் கோயல் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அவர் அக்டோபர் 1ஆம் தேதி புதிய பொறுப்பை ஏற்கிறார். மைசூரு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவரான அவர் அமெரிக்கா, UK மற்றும் இந்தியாவின் முன்னணி நிறுவனங்களில் வேலை செய்துள்ளார். ட்ரம்ப் அரசின் இந்தியாவுக்கு எதிரான பொருளாதார கொள்கைகளுக்கு மத்தியிலும் அமெரிக்க நிறுவனங்கள் தொடர்ந்து இந்தியர்களையும் இந்திய வம்சாவளியினரையும் உயர் பதவியில் உட்கார வைத்து அழகு பார்ப்பது கவனம் பெற்றுள்ளது.